ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா அடிக்கிற வெயிலுக்கு கேழ்வரகு கூழ் 2 விதமாக செய்ய போகிறோம். கேழ்வரகை வெயிலில் நல்லா காய வச்சு அரைச்சி மாவை எப்படி புளிக்க வச்சு பக்குவமாக செய்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க. கேழ்வரகு கூழ் செய்கிறதுக்கு கேழ்வரகு 2 கிலோ அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போ நீங்கள் கேழ்வரகு கூழோ களியோ செய்ய போகிறீங்கன்னா கேழ்வரகு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதில் பாதி அளவுக்கு கம்பு சேர்த்துக்கணும். கம்பு 1 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 கிலோ கேழ்வரகுக்கு 1 கிலோ கம்பு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு கேழ்வரகு சேர்த்திங்கனாலும் அதில் பாதி அளவுக்கு கம்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஆரோக்கியமானது கம்பு கேழ்வரகோட. இப்போ இதை நல்லா காய விட்டுக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் ஒரு நாள் காய வச்சாலே போதும். கேழ்வரகு தனியாகவும் கம்பு தனியாகவுமே காய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல வெயில் இருக்கிற இடமா பார்த்து வச்சுருக்கிற ரெண்டுமே இது நல்லா காஞ்சி வரட்டும். ஈவினிங் பார்க்கலாம். வெயில் லைட்டாக இருக்கும்போதே இந்த கேழ்வரகையும் கம்மி எடுத்துட்டேன். ரொம்ப வெயில் போனதும் எடுத்துடாதீங்க, நமுத்துரும். நல்லா வெயிலோடே இருக்கும்போதே எடுத்துகிட்டு இதை மாவு மில்லில் கொடுத்து நான் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல வெயிலில் இந்த மாதிரி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் மாவு காலி ஆகிற வரைக்கும் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் மாவு மில்லில் கொடுத்துட்டு மாவை அரைச்சி எடுத்து வந்துட்டேன் நைஸாகவே. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவை கரைச்சி வைக்க போகிறோம். நம்ம 2 விதமாக கூழ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி இவ்வளோதான் அவ்வளோதான் அளவு கிடையாது. நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். நான் எடுத்த கப்லேயே ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததும் நல்லா கை விட்டு கரைச்சிக்கோங்க. இதை புளிக்க வைக்கிறதுனால நம்ம கை வச்சு கரைக்கும் போது மாவு நல்லா புளிச்சு வரும். கரண்டி யூஸ் பண்ணாமல் கையிலே நல்லா கரைச்சி விடுங்க. மாவில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாவை கரைக்கிற டைமுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு நான் கரைக்கிறேன். இப்போ நைட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா காலையிலக்குள்ளே புளிச்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் இந்த மாதிரி கரைச்சி வச்சிங்கன்னா நைட்டு கூழை காய்ச்சிக்கலாம். இதை நல்லா நுர கட்டி புளிச்சு வரணும். நைட்டு முழுவதும் வச்சுட்டு காலையில் பார்க்கலாம். இப்போ காலையில் 7 மணிக்கு நான் இதை திறந்து பார்த்துருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நுர பொங்கி இந்த மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்படி மாவை புளிக்க வச்சு நம்ம கூழ் காய்ச்சினா தான் கூழ் சுவையும் சத்தும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மாவை அப்படியே கரைச்சி அப்படியே காய்ச்சி உடனே தயிர் ஊற்றி உடனே சாப்பிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. இப்படி தான் முறையாக செய்யணும் கூழ். அடுத்து கூழ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் 2 விதமாக செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. சாமை அரிசி வச்சு ஒரு கூழ் செய்ய போகிறேன். சாமை அரிசி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருக்கேன். அடுத்து பச்சரிசி நொய் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறி வரதுக்குள்ளே கூழ் காய்ச்சறதுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். நான் 2 அடுப்பு வச்சு 2 அடுப்புலையுமே தண்ணியை காய விட்டுருக்கேன். 2த்தையும் ஒரே இதாக செஞ்சிடலாம். 2 பாத்திரத்தில் நம்ம 1/4 கிலோ அளவுக்கு சாமையும் 1/4 கிலோ அளவுக்கு நொய் எடுத்ததுனால ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் ஒரு 1.5 லிட்டர் தண்ணிக்கு சேர்த்துருக்குறேன். இந்த தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். கொதிக்கணும்னு தேவையில்லை. தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் முதல்ல நொய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நொய் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சாமை சட்டுன்னு வெந்துடும். இப்போ நொய் சேர்த்த பிறகு சாமையை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பாக சேர்த்துக்கிறேன். 2த்துக்குமே உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்ததுமே ஓப்பன் பண்ணிடுங்க. நல்லா திறந்து விட்டு இதை வேக விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் நான் தட்டை ஓப்பன் பண்ணி வேக விட்டுக்கிறேன். சாமை அரிசி ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் வெந்துடும். ஆனால் நொய் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். அதனால் சாமை அரிசி வெந்துச்சான்னு பார்த்துட்டு முதல்ல அதில் மாவை சேர்த்து கூழை கிண்டி எடுத்துருவோம். இப்போ சாமை அரிசி நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. இப்போ கரைச்சி வச்ச மாவுலேருந்து பாதி அளவு மாவை இந்த சாமை அரிசி கூட சேர்த்து நான் கிண்டி எடுத்துக்கிறேன். அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க. உடனே கட்டிப்பட்டுரும். இப்போ பாதி அளவுக்கு மாவு சேர்த்துட்டேன். இந்த மாதிரி கரண்டியில் பேக் சைடில் வச்சு கிண்டிங்கன்னா நல்லா கிளற வரும். சாமை அரிசி கூட இந்த மாவு நல்லா கலந்த பிறகு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 3/4 அளவுக்கு மாவு பக்காவாக வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம், மொத்தம் ஒரு 5 நிமிஷம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடும் கூழ். மாவு நல்லா புளிக்க வச்சு சேர்த்தனால ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாலே பச்சை வாசனை இல்லாமல் நல்லா திக்காகி கூழ் ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சாமை அரிசி கூழ் ரெடி. இப்போ அடுத்து நொய் வெந்துருச்சு. நொய்லேயும் மீதி இருக்கிற மாவை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா குழைவாக வெந்திருக்கு நொய். இந்த அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மீதம் இருக்கிற மாவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி பட்டுரும் கண்டிப்பாக. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதையும் அதே மாதிரி தான் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கூழ் ரெடி ஆகிடும். நம்ம மாவை அப்படியே பச்சையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள். அதுதான் வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். புளிக்க வச்சு செஞ்சதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி, ஆரோக்கியம். இப்போ 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். கேழ்வரகு கூழும் ரெடி. இதை உடனடியே சாப்பிட முடியாது.
நல்லா சில்லுன்னு ஆறணும். இது காலையில் 8 மணிக்கு இதை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். நாங்கள் இதை மத்தியானமாக தான் சாப்பிட போகிறோம். நல்லா சில்லுன்னு ஆறிடும். ஆறின பிறகு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டும். இப்போ மத்தியானமாக நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். உச்சி வெயில் 1 மணி ஆச்சு. கூழ் நல்லா ஆறி வந்திருக்கு. நல்லா பசியோடு இருக்கிறோம். இதிலேருந்து 2 கரண்டியை 2 பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். கூழ் காய்ச்சும் போது எந்த அளவுக்கு லூஸாக இருந்தது பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இதுவே கூழ் காலையில் குடிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா காலையில் 7 மணிக்கு மாவை கரைச்சி நல்லா வெயிலில் வச்சுருங்க. நைட்டு 7 மணிக்கு எடுத்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சிடும். புளித்த பிறகு கூழ் காய்ச்சி எடுத்து வச்சுருங்க 8 மணிக்குள்ளே. அப்போ மறுநாள் காலையில் கூழ் குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சாப்பிட தேவையான கூழை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற கூழில் தண்ணி இந்த மாதிரி கூழ் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து வச்சுக்கோங்க. கெடாமல் இருக்கும். மறுநாளைக்கும் இந்த கூழை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா பூர்ணம் முடித்த மாதிரி ஆகிடும். சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா மறுநாளைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முறையான கூழ் இப்படி தான் செய்யணுங்க. அடுத்து நம்ம கூழை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் 2துலேயுமே. தயிர் தண்ணி தனித்தனியாக சேர்க்காமல் மோரை அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி மோரை கலந்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி தனியாக தயிர் தனியாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சாமை அரிசி வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம கூழாக செய்யும்போது ஆரோக்கியமும் சேர்ந்து கிடைக்கும். பச்சரிசி நோயில் செய்கிறதும் குளிர்ச்சி தரக்கூடியது தான், ஆரோக்கியமும் சேர்ந்து கிடைக்குது. இப்படி 2 கூழுமே ரொம்ப ஆரோக்கியமானது. இப்படி முறையாக புளிக்க வச்சு இந்த மாதிரி கூழ் செய்யுங்க. ஆரோக்கியம் முழுவதுமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.